இந்த இறைவன் ஒன்று கூடல் நிகழ்வை நம்ம முழுமையா பயன்படுத்துறதுக்கு, நமக்கு என்னன்னா, அமைதியும் பொறுமையும் வேணும். கவனிக்கணும். நமக்குள்ள இருக்கிற ஆற்றல்கள, நமக்குள்ள இருக்கிற இயல்பான உணர்வுகள நம்ம கவனிச்சு, அத மேம்படுத்துறது தான் முக்கியமான விஷயம். அத தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றோம். வெறுமனே அமைதியா நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது என்னன்னா, ஆம் நடைமுறை வாழ்க்கையில பண்ணும்போது, ஒவ்வொரு வினாடியும் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சூழல நம்ம மையத்திலிருந்து கவனிக்கிறது. நம்ம மையத்துல நம்மளுடைய இயல்பு நிலையிலிருந்து பிசகாம அந்த நிகழ்வுகள எதிர்கொள்வது. இது ஒரு நல்ல பயிற்சி தான். ஒரு விளையாட்டாவும் செய்யலாம். நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா, அந்த நிகழ்வுகள் நம்ம முன்னாடி செஞ்சதுக்கும், இப்ப நம்ம விழிப்புணர்வோடு செய்வதற்கும் உள்ள வித்தியாசத்த நம்ம உணர முடியும். அந்த மாரி நம்ம உணரத்தான், அத மேம்படுத்துறதுக்கு நமக்கு நாட்டமும், நோக்கமும் அதிகமாகும். அதனுடைய பலன்களும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி அணுகுறோம் அப்படிங்கிறத கவனிச்சு, அது நம்ம மையத்திலிருந்து அணுகுறோமா? நம்ம மையத்த மீறி நம்ம உணர்ச்சிகளுக்கு ஆட்படுறோமா? அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டு வரணும். அதுதான் உண்மையான தியானம். நாள் முழுவதும் தியானத்துல இருக்கிறது அப்படி நமக்கு ஆற்றல் புதிடும். இப்ப நான் எனக்குள்ள இருக்கிற அந்த உயிராற்றல உணர்ந்ததுனால, அத என்னால பயன்படுத்த முடியுது. அந்த ஆற்றல என்னால உங்களுக்கு உங்களோட சேர்ந்து பகிர்ந்துக்க முடியுது. நீங்க அது தேவைங்கிறத உணர்ந்ததுனால அத வாங்கிக்கிற முடியுது. அந்த வகையில இது உங்களுக்கு ஒரு சக்திய குடுக்கும். ஒரு புரிதல குடுக்கும். அந்த புரிதல பயன்படுத்தி உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுடைய இயல்ப நீங்க மேம்படுத்திக்கிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற இறையாற்றலோட உங்களுடைய உறவு மேம்படும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பழகுறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அழகான வாழ்வையும், அழகான ஒரு ஒரு நட்பையும் நமக்குள்ள இருக்கிற இறையாற்றலோட வச்சுக்கிற முடியும். ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம நீண்ட காலமாவே நமக்குள்ள இருக்க ஆற்றல முழுமையா மறக்கடிச்சு, வெளியில உள்ளத தேட வச்சிருக்காங்க. இந்த சமூகம் அப்படித்தான் பழக்கி விட்டுருக்கு. இப்ப நம்ம விழிப்பா நம்மள பிடிச்சோம்னா தான், இத நம்ம முழுமையா பயன்படுத்த முடியும். கவனமா தொடர்ந்து தியானத்தோட இருங்க. வாழ்க்கை முழுவதும் தியானம் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம போகணும். இது அதுக்கான ஒரு தூண்டுகோல் தான். அத ஞாபகத்துல வச்சுக்கணும். நல்லது நண்பர்களே.